சற்று முன் வெளியான மிக முக்கியமான தகவல், சீனியர்கள் இருக்க தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் வேட்பாளராக அருண்ராஜ் ஏன் விஜய் டிக் அடிக்க காரணம் என்ன? இதுதான் மிக முக்கியமான தகவல். வெளியாக இருக்கும் அப்டேட்டை பற்றி பார்க்கலாம். தமிழக வெற்றிக் கழகத்தின் வேட்பாளர் பட்டியல் திடீர் அறிவிப்பு. தமிழக சட்டசபை தேர்தல் நெருங்குவதற்கு இன்னும் 3 மாதங்கள் கூட முழுமையாக இல்லை என்று சொல்லலாம். தமிழகத்தின் முதல் வேட்பாளர் யார் என்ற அறிவிப்பு தற்போது வெளியாகி இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் வேட்பாளர் இவர் என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. அதிலும் முதல் வேட்பாளரும் அருண்ராஜ் என்கிறார்கள். அவர் திருச்செங்கோட்டில் போட்டியிடுகிறாராம். புஷி ஆனந்த், ஆதரவு அர்ஜுனா, செங்கோட்டையன் இருக்க அருண்ராஜ் ஏன் முதல் வேட்பாளர் என்பதை தெரிந்து கொள்ளலாமாம். ஈரோடு மாவட்டம் திருச்செங்கோட்டில் தமிழக வெற்றிக் கழக சார்பில் நிர்வாகிகள் கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தில் வைத்து முதல் வேட்பாளர் யார் என்பதை விஜய் அறிவிக்கிறாராம். அவர் திருச்செங்கோட்டிற்கு செல்லவில்லை, ஆனால் வீடியோ காலில் அறிவிக்கிறார் என்கிறார்கள். எத்தனையோ சீனியர்கள் கிடக்க ஏன் அருண்ராஜ் என்ற கேள்வி எழுந்துள்ளது. விஜயுடன் அருண்ராஜுக்கு ஏற்பட்ட நட்பால் தனது வருமான வரித்துறை அதிகாரி பணியை விட்டுவிட்டு தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தார். அங்கு அவருக்கு கொள்கை பரப்பு பொதுச்செயலர் என்ற பொறுப்பும் வழங்கப்பட்டிருப்பது என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் கள்ளக்குறிச்சியை சேர்ந்தவர். சேலத்தில் படித்தவர். பின்பு சென்னையில் மருத்துவ படிப்பை நிறைவு செய்தார். அருண்ராஜின் மனைவியும் மருத்துவராம். இவர் நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவர். 2021ஆம் ஆண்டு தமிழக சட்டசபை தேர்தலின் போது தேர்தல் ஆணையத்தால் பீகாருக்கு மாற்றப்பட்டார் அருண்ராஜ் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நடிகர் ரஜினிகாந்த் கட்சி தொடங்குவதாக அறிவித்த போது கூட அவருடன் இவர் நெருக்கம் காட்டினாராம். ஆனால் அவர் கட்சி தொடங்கவில்லை என அறிவித்ததும் அருண்ராஜும் ஏமாற்றம் அடைந்தார் எனவும் சொல்லப்படுகிறது. 2020ஆம் ஆண்டு நடிகர் விஜய் மாஸ்டர் படத்தில் நடித்துக் கொண்டிருந்த போது வருமான வரித்துறை சோதனை நடத்தப்பட்டது. அப்போது கூட விஜய் நெய்வேலி படப்பிடிப்பு இருந்தார். அங்கு ரெய்டுக்கு போனவர் அருண்ராஜ் தான் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அந்த சமயத்தில் தான் விஜய்க்கு எதிரான பிரச்சனைக்கு அருண்ராஜ் தான் சரி செய்து கொடுத்தாராம். அது முதல் விஜயுடன் நல்ல நட்பில் இருந்து வருகிறாராம். விஜய் கட்சி தொடங்கிய காலம் முதலே அவருடன் அருண்ராஜ் நெருக்கம் காட்டி வருகிறார். மேலும் அந்த கட்சியை தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யும் வரை இவர்தான் உதவி இருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இப்படியாகத்தான் அவருக்கு நேர்மையான அதிகாரி என்ற பட்டமும் கிடைத்திருக்கிறது. இதனால் கண்டிப்பாக தற்போது விஜய் முதல் வேட்பாளராக அருண்ராஜ் அறிவிக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஃபாலோ செய்து கொள்ளுங்கள். பிடித்த மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ்.